அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டிராபேக்ன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கான பலமும் அதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்படுறாங்கல்ல, அந்த மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தரையும் பழிவாங்குதுல்ல, அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கொடூரமா இருக்கும். நீங்க இந்த படத்த பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருந்தா மட்டும் தான் இந்த படத்த பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கலாம் அந்த படத்த பார்க்குறத வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு கொலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. இப்படியெல்லாம் கொலை நடக்குமா அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தரோட மரணம் இப்படியெல்லாம் நிகழுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களால எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு கொலைகளையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா, அதாவது ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்களால இந்த படத்த பார்க்க முடியும் அப்படின்ற தைரியம் இருந்தா மட்டும் தான் உங்களால அந்த படத்த பார்க்க முடியும். மத்த எல்லாராலயுமே இந்த படத்த பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டவுட் தான். அதனாலேயே இந்த படத்துல இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கூட ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா, படத்த பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மறக்காம நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.